நம்ம வார்த்தையை கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை தேவன் எத்தனை பேர் நீங்கள் கவனிக்கிறீங்களோ, கவனிக்கிறது மாத்திரம் கிடையாது, அதை கேட்டு அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீங்க. என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவனில் ஆண்டவரை நீங்கள் கூட வைத்து நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், தோல்வியை கொடுக்காது. எல்லா காரியத்திலும் கர்த்தரை சார்ந்து வாழணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே ஆண்டவரை சார்ந்து வாழல பாருங்க. எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழறாங்களா? இல்லை பாருங்க. ஏன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி அந்தந்த வழியில் அவங்கவுங்க போகிறாங்க. பல விதமான அவங்கவுன் தன் வழியிலே என்ன பண்ணாங்களா போனார்கள், என்னை மறுதளித்து போனார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அவனவன் ஒவ்வொரு வழியை உண்டாக்கி அந்தந்த வழியின் பாதையில் போய் இதுதான் எங்களுக்கு நாங்கள் ஆராதிக்கிற கடவுள், நாங்கள் செய்து கொள்ளுகிற தெய்வம் என்று சொல்லி பலவிதமான தெய்வங்களை இன்றைக்கு மனுஷன் உருவாக்கி இன்றைக்கு அநேகர் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. மனுஷன் கையினால் செய்யப்பட்ட சிலைகளையும் உருவங்களையும் அவைகளுக்கு முன்பாக நின்று அவைகளுக்கு முன்பாக போய் நின்று தன்னுடைய குறைகளெல்லாம் அவைகள் மத்தியில் போய் சொல்கிறாங்க பாருங்க. திட்டவட்டமாக சொல்லுது. 115ஆம் சங்கீதம் சொல்லுது, அவைகளுக்கு கண் இருந்தும் என்ன ஆகுது இல்லையா? காண்பதில்லையா? காது இருந்தும் கேட்பதில்லை, மூக்கு இருந்தும் முகர்வதில்லை, வாயிருந்தும் பேசுவதில்லை, தொண்டை இருந்தும் சத்தமிடுவதில்லை, கையிருந்தும் அசைவதில்லை, கால் இருந்தும் நடவதில்லை, அவைகளை உண்டு பண்ணுகிறவனும் அப்படியே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது இல்லையா? அவைகளுக்கு முன்பாக போய் நின்று என்னதான் நம்மளுடைய தேவைகளை சொன்னாலும் அது கேட்பதில்லை. ஏனென்று சொன்னால் அது வெறும் கல்லுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்க? உங்களை உருவாக்கின தேவன், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை படைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வார்த்தை தான் அவர் தான் வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ளே தான் அவர் இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை நம்பி இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அதை நான் செய்வேன் என்று சொல்கிறாரு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கர்த்தர் கண்டிப்பாக விசுவாசத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் என்ன பண்ணணுமா? விசுவாசத்தோடு எதை செய்தாலும் கேட்டாலும் விசுவாசத்தோடு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை இல்லாமல் நம்மளால இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப அது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை பாருங்க. அவரை இல்லாமல் இன்றைக்கு அநேகர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? வேலைக்கு போகிறாங்க, வராங்க, வீட்டுக்கு வராங்க, அப்புறம் அவங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறோம், எங்கே முடிவு என்ன ஆகுன்றது தெரியல. முடிவில்லாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு நல்லா தெரியும், நம்ம பிறந்தோம், இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கே போக போறோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம எல்லாரும் எங்கே போக போகிறோம்? முடிந்து எல்லாரும் தேவனுடைய யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறோமோ, சபைக்கு வரவங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறீங்களா அப்படின்னு கேள்விக்குறி இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவங்க இல்லை. சபைக்கு வருவங்க அத்தனை பேரும் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்களா? இல்லை பாருங்க. இல்லை, சபைக்கு வருகிறவங்க அத்தனை பேரும் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்களா? கண்டிப்பாக இது நம்மளால சொல்ல முடியும், இல்லவே இல்லை. யாரு அப்படி நடக்கிறாங்க பார்த்தா அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு 4 உதாரணத்தை சொன்னார். ஒருவன் வழி அருகே ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையிலே சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறையில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்போ தேவனுடைய வார்த்தையை எடுத்து விதைக்கும் போது எல்லாருமே கேட்டு அதன்படி வாழ்கிறது கிடையாது இல்லையா? அவங்க வார்த்தையை கேட்டும் கேட்காமலும் கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். யாருக்குள்ளேயும் அந்த உணர்வு உணர்வே இல்லையாம் பாருங்க. கேட்கிறவர்கள் என்ன பண்ணணும்? கேட்டவர்கள் என்ன பண்ண? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினா அந்த வார்த்தை அவங்களுக்கு புரோஜனப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தையை நீங்க கேட்டு விசுவாசித்து அதன்படி நீங்க ஒன்றும் பெரிய கஷ்டத்தை ஆண்டவர் கொடுக்கல. பெரிய கஷ்டமா நமக்கு ஆண்டவர் இதை கடினமான ஒரு காரியத்தை தேவன் உங்களையும் என்னையும் செய்ய வைக்கல பாருங்க. கடினமான காரியத்தை அவர் எடுத்துக்கினாரு. மிகவும் பாரமான காரியத்தை அவர் எடுத்துக்கின்னு சுலபமான காரியத்தை தான் நமக்கு கர்த்தர் கொடு. ஒன்றும் இல்லை, நீங்க இந்த பூமியில நீதிமானாய் வாழ்வதற்கு ஒரே வழி என்ன செய்யணும்? தினமும் இதை பண்ணணும், அதை பண்ணணும், எதையுமே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண கண்டிஷன்லாம் கொடுக்கல பாருங்க. இந்த கண்டிஷன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஏராளமான பிரமாணங்களை தேவன் கொடுத்தார், கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்தார். இந்த பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டு வாழணும்னு சொல்லி தேவன் கொடுத்தாரு. ஆனா அதன்படி யாராலையும் என்ன பண்ண முடியல,
அதை யாராலையும் செய்து முடியல. ஏன்னா முடியாது தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இதை கொடுத்தாலும் இந்த 10 கட்டளையை கொடுத்தா அவங்களால செய்வாங்களா? செய்ய முடியாது. 9 கட்டளை செய்தாலும் இச்சியாத இருப்பாயாக என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தாரு பாருங்க, ஒரு பிரமாணத்தை, அந்த கற்பனையை. அதுல எல்லாருக்கும் தோல்வி அடைஞ்சிருவாங்க, எல்லாருமே ஃபெயிலியர் ஆயிடுவாங்க பாருங்க. இச்சியாத இருப்பாயாக என்று சொன்னா இச்சியாத இருக்க முடியல பாருங்க. ஏன்னா உள்ள பாவம் இருக்குது, எல்லாருக்குள்ளயும் உள்ள பாவம் இருக்குதுனால இச்சை உள்ள தானா ஒடுத்து பாருங்க. இச்சை எப்படியாவது எதனா ஒரு பொருள் மேல நம்ம இச்சையை வைக்கிறோம், ஆசையை வச்சு, அப்ப அதுல நம்ம தோல்வி அடையும் போது தேவனுக்கு முன்பாக நம்ம நீதிமானா நிற்க முடியல. அதனால நீங்களும் நானும் எதை செய்தா நீதியை பெற்றுக்கொண்டு வாழ முடியும்? எதைக்குள்ள இருக்குது நீதி? எதுக்குள்ள ஆண்டவருடைய நீதியை வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த நீதியின் பிரகாரம் தான் நீங்க இந்த பூமியில வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நீதி இல்லாம தேவனுடைய சித்தத்தை நம்மளால செய்ய முடியாது. அவருடைய நீதி நமக்குள்ள இருந்தாதான் அந்த நீதியின்படி நீங்கள் செய்யும் போது அது தேவனுக்கு மேன்மையை கொடுக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்ப கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னா தேவனுடைய நீதி உங்களுக்குள்ள ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கணும் பாருங்க. அப்ப தேவனுடைய நீதியை நீங்க எங்க போய் வாங்குவீங்க? எப்படி வாங்குவீங்க? யார் இடத்துல வாங்க முடியும்? ஆண்டவர் அதுக்கு ஒரு ரேட்டு வச்சிருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுலபமா ஆண்டவர் வச்சுட்டாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப சுலபமா கொடுத்துருக்கிறாரு, கஷ்டமே இல்லை பாருங்க. தினம் நீ இதை பண்ணணும், இத்தனை நாள் உபவாசம் இருக்கணும், இத்தனை நாள் நீ 40 நாள் உபவாசம் இருக்கணும். ஏசு 40 நாள் உபவாசம் இருந்தாரு, நம்ம 41 நாள் உபவாசம் இருந்து அவரை காட்டில ஒரு நாள் மேலா நம்ம என்ன பண்ணலாம், நீதியை நம்ம சம்பாதிக்கலாம் சொல்லி இன்னைக்கு அப்படிலாம் செய்யறாங்க பாருங்க. என்னென்னமோ காரியத்தை இன்றைக்கு உலகத்துல என்னென்னமோ காரியத்தை நீதிக்காக தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்காக தன் நீதியை கடவுளுடைய நீதி நமக்கு வேணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய நீதியை நீங்க வாங்குவதற்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேணாம். அவர் கல்வாரி சிலுவிலே செய்து முடித்ததை அதை நோக்கி பார்த்து விசுவாசிக்கிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். சுலபமா வச்சுட்டா இருப்பாங்க. நீங்களும் நானும் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்ததை நம்ம பார்க்கல. யாராவது பார்த்தோமா? எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்க்கல. 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு கொல்கதா என்கிற மலையிலே கொண்டு போய் அவரை என்ன பண்ணாங்க, ஆணி அடித்து சிலுவையிலே தொங்க விட்டு அவர் தன் ஜீவனை விட்டார். அதை நம்ம யாருமே பார்க்கல பாருங்க. அப்படி ஒரு பிக்சர் இருக்குதானா? அப்படியும் பார்க்கல. எழுதப்பட்டதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, மத்திய சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், அப்புறம் லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், 4 சுவிசேஷத்திலையும் அதை குறித்து எழுதி வைத்திருக்காரு. எப்படி கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டாரு, எப்படியெல்லாம் இன்னும் எவ்வளவு ஆழமா பார்க்கணுமோ மத்தியவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். லூக்காவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா எழுதியிருப்பார் லூக்கா எழுதினவர். யோவான்ல பார்த்தீங்கன்னா இன்னும் அதுல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இப்படியாக 4 சுவிசேஷத்திலையும் எவ்வளவு அதை கல்வாரி சிலுவிலே அவர் மரித்ததை, அடக்கம் செய்யப்பட்டதை, அதை குறித்து உயிர்த்தெழுந்ததெல்லாம் பார்க்கணும். அந்த 4 சுவிசேஷத்திலையும் அருமையாக எழுதி வைத்திருக்கிறாங்க. நீங்களும் நானும் அதை கண்டு அதை விசுவாசித்து, எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நீங்கள் வாழும் போது நீதியை பெற்றுக் கொள்கிறீங்க. எப்படி வருது நீதி? நம்ம எல்லாரும் கவனிப்போம் பாருங்க, எப்படி நமக்கு நீதி கிடைக்குது. ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு வாங்க. ரோமர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம் பாருங்க. நான் படிக்கிறேன், மைக்கு வேலை செய்யல, அதனால நம்ம படிப்போம் பாருங்க. என்ன சொன்னா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. என்ன சொல்றாரு? நீதியை எங்க போய் வாங்குவீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீதியை விலை கொடுத்து வாங்கணுமா? நீதிக்காக நீங்க இதை எதையாவது பண்ணணுமா, உருளணுமா, பெறணுமா, இந்த நம்ம தவம் கிடக்கணுமா, இல்லை நான் உபவாசம் இருக்கணுமா, 40 நாள் உபவாசம் இருக்கலாம்னு முடிவு பண்றேன் நீதியை வாங்கறதுக்காக? தேவனுடைய நீதியை பெற்றுதான் இந்த பூமியில வாழணுமா? நீங்க பரலோகத்துக்கு போனோம்னா தேவனுடைய நீதியை எடுத்துக்கு தான் போக முடியும், கிரிகளை எடுத்துக்கிட்டு நீங்க போக முடியாது. எப்படிங்க நீங்க பரலோகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டா நீங்க சொல்லணும், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவ நீதியை நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன், அவ்வளவுதான், உள்ள போன்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி நீ பரலோகத்துக்கு வந்த, என்ன செஞ்சு வந்தன்னு கேட்டான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா வந்திருக்கிறான், அவ்வளவுதான், உள்ள போ, வேற ஒண்ணும் கிடையாது. பரலோகத்துக்குள்ள போறதுன்னா தேவனுடைய நீதி வேணும். இயேசு கிறிஸ்துவுடைய நீதி உங்களுக்குள்ளே இருக்கணும். அது எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும் எனக்கு சொல்லுங்க. அதுக்காக நான் என்ன தவம் கிடக்கணுமா, ஏதாவது நான் பண்ணணுமா, ஏதாவது நான் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா, நேர்த்திய கடன் செய்யணுமா, அதை பண்ணணும், எதுவுமே நீங்க பண்ண வேணாம்.
என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, என்ன பண்ணணும் நீங்க சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகிய எல்லாரும் பாவி. எல்லாருமே ஆயிரும். ஒரு மனுஷன் கூட நீதிமான் கிடையாது இந்த பூமியில. எல்லாரும் பாவி. எப்படிங்க எல்லாரும் பாவி சொல்றீங்க? ஆமா, ஆதாம் செய்த பாவம் எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு. பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணு, திருடுதுங்க, பொய் சொல்லுதுங்க, அதுங்க இல்லாத காரணம்லாம் பண்ணுதுங்க. விட்டுட்டா பாருங்க, கொஞ்ச நேரம் நீங்க போன அது கையில கொடுத்து பாருங்க என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுதுங்க. எப்படி பண்ணுதுங்க? உள்ள பாவம் இருக்குது பிள்ளைங்களுக்குள்ளே, எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. பாவம் இருக்கிறதுனால எல்லாரும் பாவியா இருக்கிறோம். பாவியா இருக்கிறதுனால இந்த பாவத்திலிருந்து நம்ம நீதிமான் ஆக்குவதற்கு என்ன ஒரே வழினா பாருங்க, சொல்ற இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எதனால இப்ப படுகிறோம்? இலவசமாய். சொல்லுங்க பாப்போம். இலவசம். வேற ஒண்ணு நீங்க பண்ண வேணாம். பணம் கொடுக்க வேணாம், வெள்ளி வேணாம், பொண்ணு வேணாம், எந்த ஒரு சொத்து மதிப்புகளை கொண்டு போய் எழுத வேண்டாம், ஒண்ணு நீங்க பண்ண வேண்டாம். இதை பண்ணி நான் அதை பண்ணி நான் தேவனுடைய நீதியை வாங்கணுமா? ஒன்றும் பண்ண வேண்டாங்க. சுலபமா ஆண்டவர் வச்சுக்கிறாரு. இன்னைக்கு இந்துல பாத்தீங்கன்னா எதமோ போட்டு உடலை போட்டு வருத்தி கொள்றாங்க. எடுத்துங்க, அதோ ஐநாறு உட்காந்து இருக்கிறாரு அவரு. இந்துல வந்து பூசாரியா இருந்தாரு பாருங்க. பயங்கரமா பண்ணுவாரு. இங்க வேலை முதலுக்கு வேலை குத்துற வேலை, நெருப்பு அதாவது அக்கினியில இறங்கி நெருப்பு மெரிப்பாங்க பாருங்க, அந்த கடினமான வேலை. வாயில என்ன பண்ணாரு, துணியை கட்டிக்கின்னு மௌனமா இருந்தாரு, பேசவே மாட்டாரு. அவங்க குரு ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேரு வந்து துளசி. அவரு என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அவரும் வாயில துணியை கட்டின்னு பேசாத இருந்தாரு பாருங்க. இவரும் அவரு கூட சேர்ந்து பேசவே மாட்டாரு, வாயில துணி கட்டின்னு மௌனமா இருந்தாரு. ஏன்னா இவங்கெல்லாம் நீதியை வாங்கறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க பாருங்க. என்னென்னமோ பண்ணுவாங்க, எதனமோ பண்ணி நெருப்புல மெரிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுங்கன்னா, அவர் மேல இவரை ஏத்திக்கின்னு நெருப்புல மெரிக்கிறதுக்கு 2 பேரும் எரிக்கிறதுக்கு போகும்போது நெருப்புல ஊன்ட்டாரு. அவரு நெருப்புல ஊன்ட்டார்ல அவரு. இவரை தூக்கி தோல் மேல வச்சு நாங்க 2 பேரும் நெருப்புல போறோம் சொல்லி நெருப்புல ஊந்துட்டாரு பாருங்க. தன்னை பெருமைப்படுத்தி நீதியை எப்படியாவது வாங்கணும் சொல்லி பாருங்க. இதெல்லாம் வந்து நீதியை கொடுக்காது. கட்சியில் ஆண்டவர் அவரை தொட்டாரு. ஆண்டவர் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அது கிட்ட இப்ப போறதே கிடையாது பாருங்க. அதெல்லாம் அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. நீதியை நம்மளால வாங்க முடியாது. இதை செஞ்சு அதை செஞ்சு ஏதாவது பண்ணி இதை பண்ணி வாங்கலாம், அதை பண்ணி வாங்கலாம். இந்த உலகத்துல எதை பண்ணாலும் நீதியை வாங்க முடியாது. என்ன எப்படி பண்ணலாம்? இலவசமாய். எப்படிப்பட்டது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்களே. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். எதனால வருதான்? எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி என் பாவத்தை முற்றிலும் கழுவி என்னை நீதிமானா ஆக்கிட்டாரு. வேற ஒண்ணும் கிடையாது. இத சொல்லணுமா? உங்க வாயில நீங்க சொல்லணும், எனக்காக ரத்தம் சிந்தி தன்னுடைய ரத்தத்தை என் மேல சிந்தி என்னை கழுவி என்னை நீதிமானா ஆக்கிட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் செய்தத நீங்க இருதயத்துல விசுவாசித்து வாயில சொல்லணும். இதுதான் நீதி. வேற ஒண்ணு நீதி வந்து நான் நீதிமான் என்று தைரியமா சொல்லுங்க. நீங்கள் எல்லோரும் நீதிமான ஆக்கப்பட்டாச்சு. அந்த நீதிமான ஆக்கப்பட்டது எப்படி வந்தது பாத்தீங்கன்னா, நான் உன்னை காட்டிலும் நான் இவ்வளவு நாள் தவம் இருந்தேன், உன்னை காட்டிலும் இன்னொருத்தவன் சொல்லுவான் உன்னோடு நான் கூட 10 நாள் தவம் இருந்தேன். அப்ப யாருக்கு நீதி கிடைக்குது? இல்ல பாருங்க, அவன் 10 நாள் எஸ்டான, இவன் 10 நாள் எஸ்டான, அதை பண்ணா இதை பண்ண இல்ல. ஒன்னே ஒண்ணு, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் கல்வாரி சிலுவையை சுமந்து தீர்த்தார் என்கிற எண்ணம் உள்ளத்துல யாராருக்கெல்லாம் வருது, அவங்க எத்தனை பேரும் நீதிமானா ஆக்கப்பட்டாச்சு. இந்த பூமியில நீங்களும் நானும் நீதியை பெற்று வாழ வேண்டும். நீதி இல்லாம வாழக்கூடாது. என்ன இல்லாத வாழக்கூடாது? தேவன் விரும்புகிறார் எல்லாரும் நீதியோடு வாழணுமா. தேவனுடைய நீதியை கை கொண்டு நீங்கள் வாழும்போது அந்த நீதி உங்களை என்ன பண்ணுமா? உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை எல்லா இடங்களிலும் வெக்கப்பட விடவே விடாது. ஏன்னு சொன்னா தேவனுடைய நீதி உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய நீதி எப்போ உங்களுக்குள்ள வந்ததோ அன்றைக்கே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டாச்சு. நீங்களும் நான் என்ன ஆக்கப்பட்டோம்? கர்த்தருடைய அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம்.
இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும். அது வித்தியாசமே இல்லை. அவரை மாற்றம் தான் நீங்க என்ன பண்ணணும், உங்க இருதயத்துல விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாரும் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டாச்சு. இயேசுவை நான் விசுவாசித்தங்க, எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக நீதி கொடுக்கும்படி இந்த கடைசி காலத்தில் அவர் எனக்காக வந்தார். காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி என்னை மீட்டு எடுக்கும்படியே அவர் வந்தார், என்னை மீட்டு எடுத்தார். நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போனாலும் என்ன பண்ணாராம், 99 ஆடுகளை தேவன் விட்டுட்டு ஒரு ஆடை தேடி வந்தாராம். எத்தனை ஆடை தேடி வந்தாராம்? அந்த ஒரு ஆடு நம்ம தான். நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டு எடுக்கவே வந்தார். காணாம போன ஆடுகளை தேடி ரட்சிக்கவே தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? யாரை ரட்சிக்க வந்தாரு? உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்தார். உங்களையும் என்னை மீட்டு எடுக்க வந்தார். எல்லாருமே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? நீதிமானா ஆக்கப்பட்டாச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. நம்ம எதையும் என்ன பண்ண வேண்டாம், தன்னை உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். தன்னுடைய நீங்க உபவாசம் பண்றீங்களா? உபவாசம் பண்றது உங்களோடு இருக்கணும். ஊருக்கெல்லாம் சொல்லி இன்னும் உபவாசம் பண்ணக்கூடாது. விசுவாசிங்கன்னா உபவாசம் பண்ணி தேவனுடைய அன்பிலே கிட்டி சேர்வதற்கு இன்னும் அதிகமா என்ன பண்ணணும், உபவாசம் இருந்து தேவனிடத்துல என்ன பண்ணணும், நான் ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, வேதத்தின் ரகசியங்களாம் எனக்கு தெரியல, நான் இன்னும் அதிகமாக உன்னோடு நேரத்தை செலவு செய்து உம்மை பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ற எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னா உபவாசம் இருந்து தேவனிடத்துல நேரத்தை செலவு செய்து நல்லது. வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நம்ம இதை பண்ணலாம் நல்லது, அதை பண்ணலாம் இல்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும். யாரா இருந்தாலும் சரி. ஜாதிக்கு பேச்சே கிடையாது. இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம், எந்த மதமும் கிடையாது. நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம், ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களா ஆக்கப்படுகிறோம். ஒரே ரத்தம். என்ன ரத்தம்? வானத்தையும் பூமி உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட யாவரும் ஒரே ரத்தத்திலே கழுவப்பட்ட நீதிமான், ஒரே தேவனுடைய பிள்ளைகளா ஆக்கப்படுகிறோம். நமக்குள்ள என்ன கிடையாது, என்ன கிடையாது, எந்த ஒரு தாழ்மை உயர்வும் கிடையாது, தாழ்மையும் கிடையாது. எல்லாரும் ஒரே சமம். தேவன் அதை தான் என்ன பண்றாரு, நீங்க வந்து உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் இல்ல. பாருங்க, எல்லாரும் ஒரே சமமாய் தேவன் நம்மளை ஆக்கிவிட்டார். அதனால நீங்க இந்த பூமியில ஆண்டவரை கொண்டு நீங்க அவரை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அவரை இல்லாம வாழணும்னு சொல்லி நீங்க விரும்புவீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு இல்லாத வாழ்வோம் என்று சொன்னால், அதாவது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நானே அஸ்திபாரம். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அஸ்திபாரம். அஸ்திபாரம் இல்லாத கட்டடம் எந்த நேரத்துல வேணாலும் கீழே விழுந்துடும். விழுமா விழாதா? கண்டிப்பா விழுந்துடும். அஸ்திபாரம் இல்லாத ஒரு கட்டடம் இந்த பூமியில இருக்கும் என்று சொன்னால் அந்த கட்டடம் எப்படி எந்த நேரத்தில் வேணாலும் விழுந்துடும். எப்ப விழும் என்று சொல்லி நமக்கே தெரியாது. அப்ப தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவே நமக்கு அஸ்திபாரமா இருக்கிறார். அவர் மேல கட்டப்பட்ட கட்டடமாய் நீங்கள் இருக்க விரும்பணும் என்று சொன்னால் அவர் சொல்றாரு பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு சொல்றாரு, எல்லாரும் கவனிங்க. 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இல்லையா? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குதான். எது மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு? ஆமா, இங்க திட்டவட்டமா சொல்றாரு பாருங்க, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, அது அவரை தேவன் எதுக்கு ஒப்பிடுகிறாராம்? இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை
சொல்றாரு பாருங்க, பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழுந்தது. விழுந்து முழுவதும் என்னாச்சாம்? அழிந்தது. இந்த உலகத்தில், இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசுவை எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும், எங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குது, எந்த மார்க்கத்தில் வேணாலும் போட்டோம், அவங்க எதற்கு ஒப்பா இருக்கிறாங்க என்று ஆண்டவர் சொல்றார். நான் சொல்லலைங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, மணல் மேல கட்டப்பட்ட கட்டடத்துக்கு ஒப்பா இருக்கிறாங்க. என்னங்க நீங்க எங்களை பார்த்து இப்படி சொல்ற? நான் சொல்லவே இல்லை, கர்த்தர் சொல்றாரு. யார் சொல்றாரு? தேவனே சொல்றாரு. நான் சொல்லி இவ்வளவு சொல்லியும் என் வார்த்தைகளை வேண்டான்னு சொல்லி அவங்க நிராகரித்து அவங்க இஷ்டம் போல நான் வாழ்வேன், என் விருப்பம் போல வாழ்வேன், என்னுடைய வழி இந்த வழிதான், என் வழி தனி வழி என்று யாரெல்லாம் விரும்பி போகிறார்களோ அவர்கள் எதற்கு ஒப்பா இருக்கிறாங்கன்னா மணல் மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. அது எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ வேண்டியதுதான். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அவங்களுக்கு இதை இந்த காரியத்தை, இந்த பரிகாரத்தை செய்யலாமா, அந்த பரிகாரத்தை செஞ்சா நல்லா இருக்குமா, இப்படி பண்ணா நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க தேவையில்லாத காரியத்தெல்லாம் செய்து செய்து அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இல்லாத, ஏன்னா நம்பிக்கை சரியான முடிவு, நம்பிக்கை இல்லை. ஆளுக்கால ஒரு வழியை சொல்லுவாங்க, ஆளுக்கால ஒரு பாதைகளை சொல்லுவாங்க, ஆளுக்கான ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்க ஆலோசனைலாம் கேட்டுங்க. ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லிட்டாருல கேளுப்பா, பெரியவங்க சொன்னா கேட்கணும். யாரா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் அவங்க சொல்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பா இருக்கிறதா, அதை நீங்கள் சோதித்து பாருங்கன்றார் கர்த்தர். அதை சோதித்து பார்த்து, அதை நீங்க சோதித்து பார்க்காம அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் தப்பான வழியை சொன்னாங்க, நம்ம செய்யணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் பாருங்க, பெரியவங்க சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாத்திலும் வாழ்ந்து கட்டவங்க, அவங்க சொல்றதை செய்யுங்க. ஏமா நான் சொன்னேன், நீங்க இதை செய்யல, நீங்க என்ன செய்யுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நான் இதை தானே செய்ய சொன்னீங்க, இல்லை பெரியவங்க சொன்னாங்க நாங்கள் அதை செய்யணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சொல்லி குடும்பத்தில் ஒரே குழப்பம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு நீ செய்யாத போனதுனால மணல் மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறாய். அதனால உன் குடும்பத்துல பிரச்சனை, உன் குடும்பத்துல சமாதானம் இல்லை, உன் குடும்பத்துல நிம்மதி இல்லை. நான் இதை செஞ்சா நான் நிம்மதியா இருப்பேன், அதை செஞ்சா சமாதானமா இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா சமாதானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. யார் இடத்திலிருந்து வருகிறது? சமாதானத்துக்கு காரணம் கடவுள், அவர்கிட்ட தான் சமாதானம். நீங்க இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் கண்டிப்பா அது நிரந்தரமா கிடைக்காது. பாருங்க, சில பேர் தேட்டருக்குள்ள போய், சினிமா தேட்டரில் போய் உட்காருவாங்க, ஒரு 3 hour உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி உள்ள போவாங்க. பாருங்க, உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா 3 hour கழிச்சு வெளியே வருவாங்க, ஒரே தலைவலிக்குது, நிம்மதியா இல்லப்பா, கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. அதான் உலகம் தருகிற சமாதானம் அப்படிதான் இருக்கும், கொஞ்ச நாள் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நிம்மதியே இருக்காது, தராது. ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் உலக கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கிறதல்ல. நான் கொடுக்கிற சமாதானம் ஒருவனும் எடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏனென்று சொன்னால் அவரு சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளின்படி கேட்டு அதன்படி வாழ்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அஸ்திபாரத்து மேல கட்டப்பட்ட கட்டடத்துக்கு ஒப்பா இருக்கிறான். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், கேடுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் என்ன ஆகுது இல்லையா, அது இடிந்து விழுவதில்லை, நொறுங்கி போவதில்லை. இந்த உலகத்துக்குரிய பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, சமாளிப்பீங்க. எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நான் என்ன ஆகுதில்லை, ஒடுங்கி போவதில்லை. கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை. துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. கீழே தள்ளப்பட்டாலும் நான் மடிந்து போவதில்லை. ஏன்னு சொன்னால் எந்த மண்பாண்டத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் என்ன பண்ணோம், பொக்கிஷங்களை சுமந்து நடக்கிறோம். அதனால நீங்கள் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நீங்க ஒடுங்கி போக முடியாது. கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவு அடைய முடியாது. யாராலையும் உங்க மனதை என்ன பண்ண முடியாது, குழப்ப முடியாது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கண்மலை மேல் கட்டப்பட்ட, அஸ்திபாரத்து மேல் கட்டப்பட்ட கட்டடத்துக்கு ஒப்பா இருக்கிறீங்க. அதை தான் சொல்ற. பெருமழை என்று சொன்னால் பிரச்சனையை சொல்றாரு ஆண்டவர். பெருமழைன்னா ஏதோ வெள்ளம் வந்து மோதுன்னு, பிரச்சனையை சொல்றாரு. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து மோதி, வெள்ளத்தை போல பிரச்சனை.
காற்று, புயல் காற்றை போல பயங்கரமான உபத்திரங்கள் என்ன வந்தாலும் உங்களை என்ன பண்ண முடியாதான், சேதப்படுத்த முடியாதான். அதை சொல்றாரு. இந்த உலகத்துல எப்படியாப்பட்ட பிரச்சனையும் உபத்திரமும் வந்தாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி உங்களுக்குள் இருக்கிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்கிற நீங்க, அவருடைய வார்த்தை கேட்டு நடக்கிற நீங்க, உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், ஆணித்தனமாய் சொல்லுகிறாரு, எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உபத்திரங்கள் வந்தாலும் கேடுகள் வந்தாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க விழ மாட்டீங்க. போனா நைட்டுக்கு போனா திரும்பி வருவாரா, வரமாட்டாரு. அருமையா போயிட்டு போகும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, வரும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொல்றாரு. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். இது சத்தியம். ஏன்னு சொன்னால் தேவனுடைய நீதியை பெற்று இந்த பூமியில வாழ்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீங்களும் நானும் இந்த பூமியில நன்றாய் வாழ வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடப்பேன். அவர் வார்த்தையை கேட்டு நடக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் வேலை முக்கியம்னு நினைக்கிறீங்க? வேலை முக்கியமா இல்லையா? வேலை முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை முக்கியம். வேலைக்கு போகாதவன் சாப்பிடாதன்றார் ஆண்டவர். வேலைக்கு போகாதவன் சாப்பிடாத, அவனுக்கு சோறே போடாதன்றார் ஆண்டவரே சொல்றாரு. சாப்பிடக்கூடாதுன்றாரு. அப்ப வேலை ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப முக்கியம், பிள்ளைகள் ரொம்ப முக்கியம், புருஷன் ரொம்ப முக்கியம், மனைவி ரொம்ப முக்கியம், தாய் தகப்பன் ரொம்ப முக்கியம். முக்கியமா இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க எல்லாமும் முக்கியம். இது எல்லாத்திற்கும் மேலான என்ன முக்கியம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தேவையானது ஒன்றே, எடுபடாத நல்ல பங்கு. கர்த்தரை முன்ன வைக்கணும். யாரை முன்ன வைக்கணும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனை முன்ன வைக்கணும். எதை நம்ம பணத்துக்காக வேலைக்கு போகவே கூடாது. பணத்துக்காக வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க அது நல்லா இருக்காது. பாருங்க, கர்த்தர் உங்களை சொல்றாரு, உங்களை கொண்டு தேவனுடைய நாமம் மகிமை பண்ணுமா. எதை செய்தாலும் இப்ப யோசேப்பை எடுத்துக்கங்க. யோசேப்பு கிட்ட எப்படிப்பட்ட வேலையை கொடுத்தாலும் அவ்வளவு சிறந்த முறையில செய்கிறவனா இருந்தான். போர்த்திபார் வீட்டுல அவன் இருந்தான். பாருங்க, போர்த்திபார் வீட்டுல அவன் இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்க. வேலையை கொடுத்த உடனே அந்த தோட்டத்தை கொடுக்குறாங்க. ஒரு தோட்டத்தை தான் சாதாரணமா ஒரு தோட்டத்தை கொடுக்குறாங்க. அந்த தோட்டத்தை கொடுத்த உடனே நந்தவனம் மாரி ஆக்கிட்டான் அந்த தோட்டத்தை. அந்த அம்மா, அந்த போர்த்திபாருடைய மனைவி நிறைய பேருக்கிட்ட கொடுத்தாங்களாம். நிறைய பேருக்கிட்ட கொடுத்து எவனுமே இப்படி ஆக்கலைங்க. எத்தனையோ பேர் நம்ம கொடுத்தோம், அவன் அந்த அளவுக்கு விரும்புற மாதிரி அவன் செஞ்சே கொடுக்கல. ஒரு நாள் கூட செஞ்சு கொடுக்கல. இவங்கிட்ட கொடுத்தோம், இந்த எபிரேயர் மனுஷங்கிட்ட கொடுத்தோம். இந்த எபிரேயர் மனுஷன் எப்படிங்க இந்த மனுஷன் இவ்வளவு சிறந்த முறையில செய்தான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. பாருங்க, இது உண்மை. இது ஏன்னா வேத புத்தகத்தில் இருக்குது. பாருங்க, வேத புத்தகம் 37ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அவ்வளவு அருமையாகிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த வேலையை கொடுக்குறாரு போர்த்திபாரு. ஒவ்வொரு வேலையும் அப்படியே சிறந்த முறையில செய்யறான். ஏன்னு என்று சொன்னா யோசேப்போடு யார் இருந்துதான்? கர்த்தர் இருந்தாராம். யார் இருந்தாராம் யோசேப்போடு? எல்லா வேலையும் சாதாரணமா அடிமையாய் விலை கொடுத்து வாங்கிங்கன்னு வீட்டுக்கு எடுத்து போய் அடிமையா விலை கொடுத்து வாங்கினான். அந்த அடிமையை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எல்லா வேலைக்காரனுக்கும் தலைவன் ஆயிட்டாங்க. என்னவாயிட்டாம? வாளா இருந்தவன் தலையாக்கப்பட்டான். எப்படி நடந்தது? எந்த வேலை செஞ்சாலும் அந்தந்த வேலையை அவன் பணம் கொடுப்பாங்கன்னு செய்வே இல்லை. என் தேவன் என் மூலமாய் என் தேவனுடைய நாமம் மகிமை பண்ணும். யார் மூலமாய் மகிமை பண்ணும்? ஆமா, உங்க கையில ஒருத்தர் வேலையை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை நீங்க சொதப்பிட்டு வரக்கூடாது. எப்படி முடிக்கணும்? முடிச்சு வெற்றிகரமா கொடுத்து அந்த வேலை நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமை பண்ணும். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாகவே சொல்றேன். பாருங்க, இந்த வருகிற வெள்ளிக்கிழமை பால் காச போறாங்க. நான் ஒரு வீடு கட்டி கொடுத்தேன். அதாவது மாதாவரம் பகுதியில் ஒரு வீடு கட்டிக்கிறேன். அந்த வீடு கட்டுவதற்கு ஒரு 4-5 பில்டர்ஸ் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஏற்கனவே ஒரு பழைய வீடு கூட சேர்த்து அதையும் சேர்த்து இணைக்கணும். இது ஒரு கொஞ்சம் இடம், கொஞ்சம் இதுதான், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஏற்கனவே ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டியிருக்கிறாங்க. அந்த வீடோடு சேர்த்து இணைக்கணும். பழைய 15 வருஷம் ஆகுது அது கட்டி. அங்கங்கே என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, இடத்த வேஸ்ட் பண்ணி அங்கங்கே கேப்பாக விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இணைச்சி எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 4-5 பில்டர்ஸும் பார்த்துருக்குறாங்க. அவங்களாம் இது கூட இணைக்க முடியாதுங்க, செப்பரேட்டாக இதை கட்டி அடுத்தது மாடி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க. இது கூட இணைக்க முடியாது, முடியவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்லி அவங்க பண்ணும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மன திருப்தியில் யாருக்கு அந்த அவசியம் ஒன்று. அவங்க 2 பேரும் அட்வொகேட்டு.
கணவன் மனைவி 2 பேரும் அட்வொகேட்டாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே மனசில் நிம்மதி இல்லை. சரி இவங்க சொல்கிறாங்க, சரி கட்டலாமா கட்டக்கூடாதான்னு. அப்புறம் என்ன பண்ணாங்க, இங்கே அலமாதியில் ஒருத்தவங்க கௌசல்யான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு நான் கேட்டு வச்சு கொடுத்தேன் பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அண்ணன் தான் ஒரு அந்த வீடு, அவங்க அண்ணனுடைய வீடு தான் கட்டணும். சரி அவங்க என்ன பண்ணிங்கன்னா, என்ன இட்டு போய், ஐயா நீங்கள் வந்து பாருங்கள், இதேமாதிரி அண்ணன் வீடு கட்டுறாரு, நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, நாங்கள் சொல்கிற பிரகாரம் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட சொன்னோன்னே நான் போயிட்டு பார்த்துட்டு, அவங்க எப்படி கட்டலாம் நீங்களே சொல்லுங்கண்ணா, இதை கீழே போட்டு இது எல்லாத்தையும் இணைச்சிடலாமா, எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி இதெல்லாம் எல்லாம் அங்கங்கே இதுவாக இருக்குது, அது எல்லாத்தையும் இதில் சேர்ந்து லிங்க் பண்ணி சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க 2 பேரும் அப்படியே என்னையே முறைச்சி இதுவாக பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் இணைச்சிக்கலாமா, எல்லாத்தையும் இணைச்சிக்கலாமா, அது எதுக்கு வழி இருக்குது, அது எதுக்கு அழகாக பண்ணால் தான் அப்போ தான் வீடு கீழே நீங்கள் நிறைவாக்கினா தான் மேலே நீங்கள் பண்ண முடியும். நான் சில ஆலோசனைலாம் கொடுக்கும்போது அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. என்னங்க இது 4-5 பில்டர்ஸ் வந்தாங்க, இது முடியவே முடியாது, நீங்கள் எப்படிங்க முடிப்பேன்னுங்க. இல்லைங்க முடிங்க, அதுக்கு வழி இருக்குது, அதுக்கெல்லாம் பண்ணுவேன். எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நம்புற மாதிரி இல்லை. சரியா நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம், இதெல்லாம் நான் என் அளவு பிரகாரம் எடுத்து நான் செஞ்சு இன்னைக்கு கட்டி கொடுத்த உடனே அந்த அம்மா வாயால் சொல்கிறாங்க பாருங்க, உங்களோடு கடவுள் இருக்கிறாருங்க, நான் கண்ணால் நான் உணர்றேங்கன்றாங்க அந்த அம்மா. இப்படியே சொல்கிறாங்க. அட்வொகேட்டு கையை தட்டுங்க, ஆண்டவர் மகிமைப்பட்டேன். உங்களோடு கடவுள் இருக்கிறாருங்க. இத்தனை பேர் சொன்னாங்கங்க, பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முன்னே தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க அந்த அம்மா. உண்மையிலே எங்கேருந்து வந்தீங்க தெரியலங்க, உங்கள் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதமே வந்த மாதிரி இருக்குது. வந்தவெல்லாம் மன உளைச்சலாக சொன்னான், எங்களுக்கு திருப்தியே இல்லை, நீங்கள் அருமையாக பண்ணி கொடுத்துட்டீங்க, வீடை பார்க்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, எப்போ வீட்டுக்குள்ளே வருமோன்னு ஆசையாக இருக்குது எங்களுக்கு, அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இணைச்சி பணமும் வீணாக்காமல் அவங்களுக்கு சொன்ன பிரகாரம் கட்டி எல்லாத்தையும் முடித்து கையில் கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்பட்டு கடவுள் உங்களோடு இருக்கிறாருங்கன்றாங்க. இதை தான் தேவன் விரும்புகிறாரு. இந்த பூமியில் வாழ்கிற நீங்கள் உங்கள் கூட கடவுள் இருக்கிறான்றதை வெளிப்படுத்த வேண்டும். ஏதோ நம்ம பணத்துக்காக நம்ம வேலைக்கு போகிற எண்ணத்தை விட்டுடணும். அங்கே அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேலையை ஒழுங்காக செய்யவே மாட்டீங்க, உங்களால் செய்ய முடியாது. பணத்துக்காக அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இது போதும் போ அப்படின்னு செஞ்சுட்டு வந்துடுவீங்க. என்ன சம்பளம் கொடுக்குறான், மாதம் ஒரு 5000 கொடுக்குறான், அவன் கொடுக்குற 5000த்துக்கு எவ்வளோ தான் செய்வாங்க அப்படின்ற எண்ணத்தில் செஞ்சுட்டு வந்துடுவீங்க. அப்படி செய்யவே கூடாது. உங்களுக்கு கொடுத்த அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் விவேகத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் மூலமாய் அங்கே வெளிப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அவங்க மனசார சொல்லணும், கடவுளுடைய வார்த்தையின்படி நீங்கள் உண்மையாகவே எங்களை கஷ்டப்படுத்தாமல் நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ற எண்ணத்தில் அவங்க சொல்லிட்டு வர்ற அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு வரணும். என்ன உங்களுக்கு எதிர்ப்புலாம் நடக்கும், அதெல்லாம் பார்க்காதீங்க. கொடுத்த வேலையை நீங்கள் துவக்கிற நீங்கள் முடிச்சு அருமையாக கொடுத்துட்டு வருவீங்களேன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல தேவனுடைய நாம மகிமைப்படும். கர்த்தர் அங்கே அந்த இடத்துல உங்களை கொண்டு மேன்மை அடைவார். இது சத்தியம். ஏன்னா இதுதான் உண்மை பாருங்க. ஏன்னா மற்றவங்களால முடியாது, ஆனால் உங்களால் முடியும். ஏன்னு சொன்னால் தேவன் உங்களோடு இருக்கிறாரு. தேவன் உங்களோடு இருந்து அதுக்கு வேண்டிய அறிவையும் புத்தியும் அவர் கொடுக்குறாரு. சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை நான் தரேன்றாரு. அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த பூமியில வாழனா தேவனுடைய நீதி முதல்ல உங்களுக்கு வேணும். என்ன வேணுங்க, நீதி வேணும். அப்ப நீதி எங்க வாங்குவீங்க, போயிட்டு சொல்லுங்க, எப்படி வாங்குவீங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றும் சொல்லுங்க, பற்றும் பழிக்கும் தேவ நீதி எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பழிக்கும், வித்தியாசமே இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அதனால இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதியை நான் பெற்றுக்கொண்டேன். நீங்க அதை செய்யணும் இதை செய்யணும் இல்லை, நீதி முதல்ல வரணும். நீதி வந்த பிறகு வார்த்தை கேட்டு வாழணும். எதை கேட்டு வாழணும்? நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனும் கண்மனையில் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்து காற்றடித்தும் அந்த வீட்டின் மேல் மோதி அது விழாது என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால நீங்க என்ன பண்ண முடியும்? திறன் கொண்டு நிற்க முடியும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்பினால் அவன் பதறவே மாட்டான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க இந்த பூமியில நீங்க எப்படி இருக்கணும்? அப்ப நீங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருக்கணுமா? என்ன பண்ணணுமா? குடும்பம் நடத்துற நீங்க புருஷனை எப்ப பார்த்தாலும் குற்றமாய் பேசக்கூடாது. மனைவியை பார்த்து குற்றமாய் பேசக்கூடாது. மனைவியை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? ஆமா, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒருத்தர் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க.
தவறு செய்தா உடனே சாரி கேட்க கற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் புருஷன்கிட்ட மனைவி சாரி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. மனைவி கிட்ட எத்தனை பேர் சாரி கேட்பீங்க? கேட்பீங்களா? கண்டிப்பா கேளுங்க. என் மனைவி கிட்ட நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கிறேன், பல முறை கேட்டிருக்கேன். எதனா ஒன்று தவறு செஞ்சுட்டு மனைவி கோச்சிக்காதம்மா அப்படின்னுவேன். ஆமா, மனைவி கிட்ட சாரி கேட்கணும். சொல்லுங்க, நான் கேட்பேன், சொல்லுங்க. கேட்பீங்களா? புருஷனை சொல்லுங்க, மனைவி சொல்லுங்க. ஏன்னா நீங்க சாதாரணமானவர்கள் இல்லை. நீதிமான் எப்படிப்பட்டவன்? நீதிமானுடைய சந்ததி எப்படி இருக்கணும்? பூமியில பலத்து பெருகணும். நீங்க 2 பேர் பிரிஞ்சீங்கன்னா எப்படி பெருக முடியும்? அப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும்? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுகிறவர்களா இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் குற்றப்படுத்துறவர்களா இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு, நீங்கள் குற்றவாளிகள் இல்லை தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கவே தீர்க்காது. அப்ப மற்றவர்கள் என்று சொன்னா மனைவி புருஷனை தான் முதல்ல நீங்க பார்க்கணும். கணவன் மனைவி ஒவ்வொருக்களும் குற்றப்படுத்தவே கூடாது. மனைவியை குற்றப்படுத்தக்கூடாது. புருஷன் என்ன பண்ணக்கூடாது? மனைவி குற்றப்படுத்த. மனைவி புருஷனை குற்றப்பட. பிள்ளைங்க 2 பேரும் பாக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் இதுங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்குதுங்க. அடுத்தது அதுக்கு தொடர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும்? ஒருவருக்கு ஒரு மன்னிக்கும் போது எப்படி அப்பா அம்மா மன்னிக்கிறாங்க, பிள்ளைங்களும் அப்படி என்ன பண்ணுவோம்? மன்னிக்க கற்றுக்கொண்டு நடக்கும். நல்லது எங்கிருந்து உருவாகுதான்? தன் வீட்டில இருந்து தான் உருவாகணும். சொல்றாரு பாருங்க, ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே. கவனிக்கிறீங்களா? நீங்க புருஷனை குற்றவாளின்னு தீர்த்தீங்கன்னா அடுத்தது புருஷன் ரெடியா இருப்பாரு, உன்னை குற்றப்படுத்துறது ரெடியா இருப்பாரு. அததான் சொல்றாரு, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்க மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் என்ன ஆகுமா? அளக்கப்படும். நீங்க என்ன பண்றீங்களோ உன் மனைவிக்கு நீங்க என்னெல்லாம் நீங்க குற்றப்படுத்தி பேசி தந்தீங்கன்னா அடுத்தது புருஷனும் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. புருஷனுக்கு நீங்க எப்படி அளக்குறீங்க அது உங்களுக்கும் நடக்கும். அதனால உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பையை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையிலே உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட்டுடும் என்று சொல்லாதே. கவனிக்கிறீங்களா? அப்ப நம்ம கண்ணுல என்ன இருக்குதான்? நம்ம கண்ணுக்குள்ள ஏராளமான குற்றங்கள் இருக்குது. இந்த பீமு போல இருக்குதான். பீம் எவ்வளவு பேசு, அதை தான் சொல்றாரு. என்ன சொல்ற? உன் கண்ணில தான் இருக்குதான். உன் கண்ணில இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் கண்ணுல பீமு போல இருக்குதான். இவ்வளவு சைஸ்ல இருக்குது. உன் கண்ணுல ஏராளமான குறை. உன் கண்ணில் என்ன பண்ண? மற்றவங்களை எப்படி பார்க்குற, எப்படி இதுன்றது ஆண்டவர் நல்லா கவனிக்கிறாரு. அதனால உனக்குள்ள இருக்கிறத நீ உணராம மற்றவங்களை ஏன் குற்றப்படுத்துற? அப்ப குற்றப்படுத்துகிறது தப்பு. தேவன் அதை தான் சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு நடங்கன்றாரு. ஒருவரையும் குற்றப்படுத்தாதீங்க. மனைவியை குற்றப்படுத்தாதீங்க, பிள்ளைகளை குற்றப்படுத்தாதீங்க. வேலை ஸ்தலத்துல கூடி உட்கார்ந்து மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுகிற வார்த்தையை என்ன பண்ணணும்? விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க கண்டிப்பா அதை விட்டுவிட பாருங்க. நீங்க அங்க குற்றப்படுத்தினா கண்டிப்பா அது உங்க வீட்டுக்கு தான் திரும்பி வரும். அது உங்க வீட்டுடைய நிம்மதியை கெடுத்துடும். உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்காது. அப்படிப்பட்ட நீங்க குற்றப்படுத்துகிறவர்களா இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் தேவன் சொல்றாரு, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தேவன் என்ன பண்றாரு? கேளுங்கன்றாரு. யாரை கேட்க சொல்றாரு? கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. கேட்கறதுல என்ன பண்ணணுமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனும் திறக்கப்படுகிறான். அப்ப உங்களால தேவனிடத்துல கேட்டு உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியில நம்ம வாழ்கிற வாழ்க்கையில எப்படி நம்ம வாழணும் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் தான் ஏன் முக்கியன்றாங்க. நிறைய பேர் எங்க போனாலும் சொல்றாங்க, பணம் இல்லாதட்டி மதிக்க மாட்டேறாங்க. என்னங்க, பணம் இருந்தா என்ன மதிப்பாங்க, பணம் இருந்தா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி அந்தஸ்து கொடுங்க. அது உண்மைதான். உலகத்துல பணம் ரொம்ப தேவைப்படுது. எத்தனை பேருக்கு பணம் வேணும்? பணம் வேணான்னு நம்மளால சொல்ல முடியாது. பணம் இருந்தால் தான் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம விரும்பினதெல்லாம் வாங்க முடியும். என்னென்ன விரும்பணுமோ அதெல்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா? இன்னைக்கு விதவிதமான வஸ்துக்கள்லாம் இன்றைக்கு அநேக காரியங்கள் இன்றைக்கி உருவாக்கி கொண்டுதான். பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண வாஷிங் மிஷின் வந்தது. அதுவே பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும். இப்போ வாஷிங் மிஷின் தானாக துவைக்குதாம்பா, அழிச்சு போட்டால் போதுமாம்பா அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை காட்டிலும் அட்வான்ஸாக வந்துச்சு. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், துணியை எடுத்து உள்ளே போட்டு லிக்விடை எடுத்து அதுக்கு ஊற்றிட்டு அதுவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாருங்க. அதுவே எல்லாத்தையும் முடிக்குது. எல்லாத்தையும் துணியை துவைக்கிறதுலேருந்து அலசுறதுலேருந்து புழியது எல்லாம் பொழிஞ்சு நீங்கள் அப்படியே எடுத்து ஆயின் பண்ணி போட்டு போய்கினே இருக்கலாம்.
அப்போ அதை கொடுத்து வாங்கினா 40,000 தேவைப்படுது. அதை கொடுத்து வாங்கினா இல்லையா, 40,000 ஆகுது இல்லை அந்த மிஷினு, 40,000 கிட்ட ஆகுது. நல்ல கம்பெனி மிஷின் வாங்கணும்னா அப்போ அதெல்லாம் பணம் வேணும் இல்லையா. ஒரு ஏசி வாங்கினா அதுக்கு 40-50,000 தேவைப்படுது. இன்றைக்கி அதெல்லாம் வாங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் இன்றைக்கு வேணும். எல்லாம் பணம் தாயா, பணம் இருந்தால் போதையா, பணம் தான் எல்லாத்தையும் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் சொல்றார், பணம் இல்லாமல் நீங்கள் வாழவே முடியாது எனக்கு தெரியும். ஏன்னா என் ராஜ்யத்தை நீதியை தெரியும், இவெல்லாம் கூட கொடுக்குறன்னு தான் சொல்லியிருக்கிறார். குறைவாக கொடுக்குறேன்னு சொல்ல, கூட கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறார். இவைகள்லாம் உங்களுக்கு வேணுன்றது எனக்கு நல்லா தெரியும், கூட கொடுக்குறேன். அப்போ தேவன் அதான் சொல்றாரு, என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய கைபலன் இந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லாத. எல்லாம் எங்கிருந்து வந்தது பண்ணா என் கர்த்தருடைய ஐஸ்வர்யம் எனக்கு இதை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்குதுன்னு உங்க உள்ளத்தில் சொன்னா. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பணம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு உதாரணத்தை நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்டுறேன். நிறைய வாட்டி இதை நான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம். இது நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் பாருங்க. ஏன்னா பணம் முக்கியம்தான். ஆனா பணம் தான் என்னுடைய எல்லாமே எனக்கு கொடுக்குது சொல்லி பணத்துக்கு முதலிடம் கொடுக்கப்பீர்கள் சொன்னா அது தேவனுக்குரிய பார்வையில அருவெறுப்பா இருக்கிறது கர்த்தர் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, படிக்கிறோம் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன், 15லிருந்து படிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு என்ன கொடுக்காது, ஜீவன் அல்ல. பொருளாசை குறித்து எப்படி இருக்கணுமா இயேசு சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. பணம் தான், பணம் இருந்தா போதும் சொல்லி இன்னைக்கு உலகம் சொல்லுது. பணம் தான், பணம் இருந்தா எனக்கு என்ன மதிப்பாங்க, நான் அந்தஸ்தா வாழலாம் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பொருளாசை குறித்து எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்க கற்றுக்கொள்ளும். அது உங்களுக்கு ஜீவன் அல்ல, அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. அது உங்களுக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்க பணத்தினால நான் எல்லா சமாதானமா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், ஒரு குறை இல்லாத இருப்பேன். இல்ல பாருங்க, பணக்காரங்களை போய் கேட்டு பாருங்க, நிம்மதி இல்லாத வாழ்ந்துக்கின்னு இருக்காங்க. நிம்மதியே இல்லையா. பணம் வைத்து கோடி கோடியா பல ஆயிரம் கோடி வைத்திருக்கிறாங்க. வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல நான் தரையில இருந்து கஞ்சி குடிச்ச நிம்மதி இன்றைக்கு நான் மெத்தையில படுத்து தூங்குறேன், எனக்கு நிம்மதியே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்று சொல்லி இன்றைக்கு அநேக பணம் வைத்திருக்கிறவங்க சொல்றாங்க பாருங்க. காரு பங்களா எல்லாம் இருக்குது, எல்லாம் வேலை கையை தட்டினா 4 வேலையாட்கள் கூட நிற்கிறாங்க, எல்லாம் பணிவிட செய்கிறாங்க. ஆனால் உள்ளத்திலே சமாதானம் இல்லையே, உள்ளத்திலே சந்தோஷம் இல்லையே. அதான் சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. என்ன சொல்றாரு, அது உங்களுக்கு ஜீவன் அல்லன்றாரு. அது உங்களுக்கு என்ன கிடையாது, அதன் மூலமாய் உங்களுக்கு சமாதானத்தை பெற்று நீங்க வாழ்ந்துடலாம், சுகத்தை பெற்று வாழ்ந்துடலாம், சந்தோஷத்தை பெற்று வாழ்ந்துடலாம் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள போயிடாதீங்க. பணம் வேணும், ஆனா பணத்தை கொண்டு முன்ன வச்சிடாதீங்கன்றார் ஆண்டவர். என்ன வச்சிடாதீங்க, இங்க பாருங்க. அவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னாராம். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவான் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டானா. என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஐஸ்வர்யமா, அவன் ஏற்கனவே பெரிய பணக்காரன். அவன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, விவசாயத்தை தொழில் பண்ணிக்கின்னு இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துலவே விவசாயம் பண்ணும்போது சொல்ல முடியாத அளவுக்கு விளைச்சல் விளைஞ்சி ஏராளமான விளைச்சலை பெற்று, எப்படியும் இவ்வளோ விளைச்சல் வந்துச்சு, நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி அவன் உள்ளத்துல என்ன ஆச்சான், பண்டக சாலையெல்லாம் இடிச்சு, அநேக ஆலைகளெல்லாம் இடிச்சு, இனி நம்ம ஒன்று பண்ணலாம், இனி நம்ம வாழ்க்கையில யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது,
எந்த காரணத்துக்கு ஒண்ணு யாருக்கிட்டையும் போய் நிக்க கூடாது. பணத்தை சேர்த்து வச்சிடலாம், பொருளை சேர்த்து வச்சிடலாம், தானியங்களை சேர்த்து வச்சிடலாம், பொண்ணு வெள்ளியை சேர்த்து வச்சிடலாம், பண்டகசாலை இடிச்சு கட்டி பெருசாய் கட்டி யாருக்கிட்டையும் நம்ம கையேந்தி நிக்காத அளவுக்கு ஏராளமான பணங்களையும் செல்வங்களையும் சேர்த்து வச்சு தானியத்தை சேர்த்து வைக்கலாம் சொல்லி ஒரு அந்த பணம் ஏற்கனவே இருந்த சின்னதா இருந்த ஆலையெல்லாம் இடிச்சு கட்டி பெரிதாய் கட்டி என்ன பண்ண எல்லாத்திலையும் நிரப்பி வச்சுட்டான். பொன்னையும் வெள்ளியும் தானியங்களை நிரப்பி சேகரித்து வச்சாச்சு. அவன் போய் சொல்றான், என் ஆத்துமாவே இனி கலங்கவே கலங்காத. என்ன சொல்றான் பாருங்க, படிக்கிறேன் பாருங்க. பின்பு 19ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இனி பண்ணாத, இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு, நீ கவலைப்படாத. ஆத்துமாவே கலங்காத, உனக்காக பொண்ணை சேர்த்து வச்சுட்டேன், வெள்ளியை சேர்த்து வச்சேன், பணத்தை சேர்த்து வச்சுட்டேன், தானியங்களை ஏராளமான தானியங்களை சேர்த்து சேகரித்து வைத்துட்டேன். இனி நீ யாருக்கிட்டே கையை நிற்காத, கலங்கவே கலங்க வேணாம். 3 வேளை நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு இருக்கலாம், புசித்து குடித்து பூரிப்பாய் இருக்கலாம், நீ கலங்காதன்ற சொல்லும் போது என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது நீ சேகரித்தவைகளை யாருடையதாகும்? உன் உயிருக்கு என்ன கேரண்டி? என்ன உயிர் எங்க? உயிரை எப்படி நீ உயிரை எப்படி நீ என்ன பண்ணுவ? காப்பாற்ற முடியும்? சரீரத்துக்கு சேர்த்து வச்சுட்ட, வயிற்றுக்கு தேவையான போஜனத்தை சேர்த்து வச்சுட்ட, உன் ஜீவனை எப்படி நீ காத்துக்கொள்ளும்? அது வழி சொல்லு பார்ப்போம். ஜீவன் முக்கியம் இல்லை, கொஞ்சம் உயிர் இருந்தா தானேயா சொல்லுவான். எனக்கு கூட ஒரு நண்பன் தான் பாருங்க, அவனுக்கு அவன் ஒரு பெண்ணை விரும்பினான். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, இந்த ஒரு கால்ச்ச ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தது. அதை என்ன பண்ண, கையில போட்டுக்கின்னு என் உயிரே போனாலும் இதை கைட்ட மாட்டான் அப்படின்னா. டே பைத்தியக்காரா, உயிர் முக்கியமா இந்த மோதிரம் முக்கியமாடா? அப்படி யோசிக்கிறான். கரெக்டா சொன்னேன், உயிரே போனாலும் கைட்ட மாட்டேன்னா நின்னா உயிரோட இந்த மோதிரம் முக்கியமா நகை முக்கியமா? உயிர் போற தருவாயில வரும்போது இந்த மோதிரத்தை வித்தாதான் உயிரை காப்பாத்துறா. ஆமா ஆமா கரெக்ட், நான் புத்தி கட்டத்தனமா பேசினேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க பாருங்க. உயிர் எங்க இருக்குதுன்னு தெரியல. சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வச்சுட்ட, நான் எல்லா தேவைகளுக்கும் தேவையான பணமும் பொருள் வெள்ளியும் சரீரத்துக்கு தேவை, ஆகாரத்தை புசிக்கிறதுக்கு தேவை. உயிருக்கு என்ன நீ எங்க போவ சொல்லு? உயிர் யாருக்கிட்ட இருக்குது? கடவுள்கிட்ட இருக்குதுங்க. எடுக்கிறதும் கொடுக்கறதும் எடுக்கிறதும் அவர்கிட்ட. கர்த்தர் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இந்த பூமிக்கு ஜீவனை, அதாவது உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்புறம் பிறப்பும் இறப்பும் யாருடையது சொல்லுங்க? கர்த்தருடைய, கடவுளுடையது. பிறக்கிறது அவர் செய்கிறாரு. அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், பிறந்தீங்க சொல்லுங்க, அம்மா நாளைக்கு காலையில நான் பிறக்க போறேன், நாளைக்கு காலையில 10:30 மணிக்கெல்லாம் நான் உங்க வயிற்றுல இருந்து நான் பிறந்து வெளியே வர போறேன். அம்மா கிட்ட யார் சொன்னீங்க? யாராவது சொன்னீங்களா? அண்ணா நாளைக்கு வந்துடுறேன், நாளைக்கு காலையில 10:30 மணிக்கெல்லாம் நான் வயிற்றை விட்டு வெளியே வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்? இல்ல பாருங்க, நம்ம பிறக்கும் போது யாருக்கிட்ட சொல்லிட்டு வரல, போகும்போது சொல்லிட்டு போக முடியாது. எப்படி போக போறன்றது யாருக்கும் தெரியாது. போய்கினே இருக்கிறோம், எங்க வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் அது நடக்கும். அது கடவுள்கிட்ட இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பைத்திய கட்டவன மதி கட்டவனே, சரீரத்துக்கு சேர்த்து வச்சுட்ட, ஜீவனுக்கு என்னடா வழி அதை சொல்லு. இன்றைக்கே உன் ஜீவன் வெளியே போக போது இதெல்லாம் யார் அனுபவிக்க போறாங்க? கஷ்டப்பட்டு இதெல்லாம் சேர்த்து வச்ச, ரத்தத்தை வேர்வையா சிந்தி நீ சேர்த்து வச்ச, ஆனா அது எல்லாம் வேற ஒருத்தம் அனுபவிக்க போறான்னு என்ன பண்ண போறப்ப சொல்லு? யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்காக சேர்த்து வச்சுட்டேன், யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், உதவி கூட பண்ண மாட்டேன், என் தேவைக்கு சேர்த்து வச்சுட்டேன். எத்தனை வருஷம் வாழ போறேன்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். அதை எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? எத்தனை வருஷம் உங்களால வாழ முடியும் சொல்ல முடியுமா? இத்தனை வருஷம் நான் இந்த பூமியில இருக்க முடியும் உங்களால சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் கர்த்தர் சொல்றாரு. நீதிமொழியின் புத்தகம் 10:27 சொல்றாரு, என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், என்னாலே உன் வருஷங்களை நான் கூட்டுவேன் என்று நீதிமொழி புத்தகத்திலே தேவன் சொல்றாரு. தேவனால மாத்திரம்தான் உங்கள் ஜீவனை என்ன பண்ண முடியும்? தற்காக்க முடியும். அவர் தான் உங்களை என்ன பண்ண முடியும்? உங்களை வழி நடத்த முடியும். அப்ப இந்த உயிர் இருந்தாதான் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். உயிர் போன பிறகு இது நம்ம என்ன பண்ணணும்? அதை தான் சொல்றாரு. பணம் இருந்தா போதுங்க, பணம் தாங்க எனக்கு வேணும். தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. பணம் வேணும் தான். முதல்ல கர்த்தரை தேடுங்க. பணம் எல்லாத்தையும் எப்படி சம்பாதிக்கணுன்றது அவர் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் கொடுத்து நடத்துவார். அவர் கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அது உங்களை வேதனைப்படுத்தவே படுத்தாது. எவ்வளவு சேர்ந்தாலும் என்ன ஆகாது?
எத்தனை கோடி சேர்ந்தாலும் அது நிமித்தம் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நிம்மதி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா கடவுள் கொடுக்கிறது சமாதானத்தை கொடுக்கும். நீங்க ஏன்னா பணத்தை நம்பி வாழல, கர்த்தரை நம்பி வாழுங்க. கர்த்தரே பணத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, பணமே நீ எனக்கு ஆதாரம் கிடையாது, நீங்க தான் எனக்கு ஆதாரம். சொல்லுங்க பாப்போம். பணத்தை பார்த்து உங்க எண்ணம் சொல்லணும், பணம் சொல்லணும், ஐயோ ஏன் எடுக்கிற, அந்த 50,000 ரூபாய் கட்டுல இருந்து ஏன் ஒரு பேப்பரை உருவுற, வெய்யி எத்து வை, பத்திரமா வை. இல்ல இல்ல, இது எல்லாம் எனக்கு நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்றதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நான் எடுக்க மாட்டேன், நான் என்ன வந்தாலும் எடுக்கணும். இல்லைங்க, எடுக்கணுங்க, எடுத்து பயன்படுத்துங்க, எல்லா தேவைகளுக்கும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா பணமே நீ எனக்கு ஆதாரம் இல்லை, கர்த்தர் எனக்கு ஆதாரம். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆதாரம். பணத்தை செலவு பண்ணுங்க, எதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணுமோ நல்லா யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்துங்க, நல்லா செலவு பண்ணி அனுபவிக்கணும்ன்றாரு. சகல விதமான நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கிறதுக்காகவே நான் இந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், என்ன நடந்தாலும் கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம் என்று சொல்லணும். தேவையானது ஒன்று, தேவனுடைய நீதியில நான் வாழறேன், அவருடைய நீதி நிமித்தம் அவர் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நான் நடப்பேன், அந்த பாதையில நடப்பேன். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில எனக்கு மரணம் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நீதியின் பாதையில என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த பாதையில நமக்கு என்ன கிடையாது? மரணம் இல்லை. மரணம் என்று சொன்னால் தீமை இல்லை. தீமை என்றதே உங்க வாழ்வுல நீங்க காண முடியாது, தீமை உங்ககிட்ட நெருங்க முடியாது. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுது, எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. அதை மனசுல பதிய வச்சிங்க. கலக்கம் அடைந்தாலும் மன முடிவு அடைவதில்லை. துன்பப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போவதில்லை. இல்லையா? அப்ப உங்க பக்கத்தில் 1000 வலது புறத்தில் 16 தீமைகள் கேடுகள் நடக்கும், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்னு சொன்னா ஆண்டவரோடு நீங்க ஆண்டவருடைய நீதியை பெற்றிருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நீங்க நடக்கிறீங்க. யாரெல்லாம் அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறீங்களோ நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு வாழுகிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்க வாயின் வார்த்தையை வைத்தே நம்ம என்ன பண்ணலாம், அது நல்ல மரமா கெட்ட மரமானு கண்டுபிடிக்கலாம். விசுவாசத்துக்குரிய வார்த்தை வருதா, அவிசுவாசமான வார்த்தை வருதா? எதை செய்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லணும். யார் உங்களோடு இருக்கிறாரு? ஆமா, நீங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்ற அளவுக்கு நடந்துக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சொல்றோம், நம்ம குடும்பத்தில் பேசிக்கலாம், என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னோட தேவன் இருக்கிறார் சொல்லணும். ஆனா வெளியில போகும்போது அவங்க சொல்லணும், உங்க கூட கடவுள் இருக்கிறாங்க. நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துக்கிறார், நாங்க பார்த்துட்டோங்க அப்படி சொல்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, அவருடைய நாமம் மகிமைப்படுற அளவுக்கு நடக்கணும். அவருடைய நாமம் தூசிக்கிற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, நடக்கவே கூடாது. ஏன்னா சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தை கேட்குது, அதுக்கு தான். கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்க, பைபிளை எடுத்துக்கின்னு எதுக்கு வரும்? ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் பாக்கியவான் என்று சொல்றாரு. அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் மனைவி தன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சையை கொடியை போல் இருப்பான். அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளி மர கண்டுகளை போல் இருப்பார்கள். எருசலேமுக்கு உண்டான சமாதானத்தை சந்தோஷத்தை அவர்கள் காண்பார்கள். கர்த்தர் என்ன பண்ணுவாரா, சீயோனிலிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் அப்படிலாம் வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுவோம். எதை சாப்பிடுவோம்? அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி சாப்பிட்றது வம்சத்து நம் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவங்களை ஏமாத்தி சாப்பிடலாம், இவங்களை ஏமாத்தி சாப்பிடலாம் இல்லை. பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவனுடைய உழைப்பை நம்பி சாப்பிட்றவனா இருப்பான். என் கர்த்தர் எனக்கு வேலையை கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலையை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், நான் என் குடும்பத்தை நடத்துவேன், என் தேவைகளை தேவன் பூர்த்தி பண்ணுவார் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் நடக்கணும். நம்ம சபைக்கு வர்றதே அதுக்கு தான். ஏதோ ஏன்னா தானே சபைக்கு வந்து ஏதோ நம்ம உட்காந்து ஏதோ ஒரு கேட்காம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கொடுத்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழும்போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது என்ன பண்ணா, கிருபையில நீங்கள் பெருக ஆரம்பிச்சிருங்க. கிருபை பெருக பெருக நீங்கள் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகி நேர்ந்துடும். அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வோமா? என்ன நீதியை நீங்க பெற்றுக்கொண்டீங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி உங்களுக்குள்ள இருக்குது. அதை மறக்காதீங்க. எப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்களோ அந்த நீதி உங்களுக்குள்ள இருக்குது. அந்த நீதியின்படி வாழ்கிற நீங்க அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம வாழ்கிறோம். யாருடைய வார்த்தையில வாழணும்? அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இல்ல, கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வாழும்போது கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கணும்னா, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிட வேண்டும். அப்படிப்பட்ட நீங்க புத்தி உள்ளவர்களாய் நீங்க இந்த பூமியில வாழ்வீர்கள் சொன்னால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவது, தளர்ந்து போவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போம். நன்றி தகப்பனே, நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான
கால வேளையில முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதனை செய்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையாய் தருகிறோம். என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. என் தேவன் நல்லவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய குமாரனை அனுப்பி ஆண்டவரே, அந்த குமாரன் மூலமாய் அந்த நீதியை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. இயேசு கிறிஸ்துனாலே ஆண்டவரே பற்றும் தேவ நீதி எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு பலித்து எங்களுக்குள்ளே தேவ நீதி எங்களுக்குள் உண்டாயிருக்கிறதப்பா. அந்த நீதியின்படி நாங்கள் இந்த பூமியில வாழ்கிறோம். இலவசமாய் ஆண்டவரே கிருபையினாலே நாங்கள் மீட்கப்பட்ட அந்த நீதியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்கிறபடினாலே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போம் அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கை கொண்டு வாழ விரும்புகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. என் சபை மக்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக, ஆமென். நாம் ஒருவரை ஒருவர் கை கொடுத்து இலவசமாய் அவருடைய கிருபையினாலே தேவனுடைய நீதியை பெற்றோம் என்று சொல்லுங்க.